அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு உண்டான டீட்டெயில் ஜிஓவோட அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில இருந்து வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த எந்த டிபார்ட்மெண்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா, சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா வெளியாகுது. இது வந்து என்ன சம்பந்தமான அறிவிப்பு அப்படின்னா 3 மந்த் லைசன்டேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வே. ஸோ லைசன்ஸ்டு லேண்ட் சர்வேயர் அப்படிங்கக்கூடிய 3 மாத அந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. நம்ம ப்ரீவியஸா வீடியோ போட்டிருந்தோம், விரைவில் வெளிவரும்னு. அது மட்டும் இல்லாம பல நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் அதிகமான கமெண்ட்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நம்ம இது குறித்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டியா இப்போ இந்த அறிவிப்பு வெளியா இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் அது வெளியா இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, பிஇ சிவில், பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஜியாகிரபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அல்லது டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க, அல்லது ஐடிஐல முடிச்சவங்க. ஐடிஐல ஒன்லி ஃபார் சர்வே முடிச்சா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து ஆர்மி ட்ரேட்ல முடிச்சவங்க சர்வேயர், மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்னு ஒன்று இருக்கு, அவங்க தெரியும் ஆர்மியில. ஸோ அவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கான அப்ளை பண்ணிக்கூடிய ஃபார்மை நீங்க tnlandsurvey.tn.gov.inல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ற ஃபீஸ் 500 ரூபாய். அதை என்ன பண்ணணும்னா, நீங்க அப்ளை பண்ணி அந்த 500 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு, அந்த பே பண்ண அந்த ரிசிப்டை நீங்க இந்த உங்களுடைய அப்ளை பண்ற அந்த ஃபார்மோட நீங்க கூட சேர்த்து வச்சு அனுப்பணும். இந்த கியூஆர் கோடோ இல்ல இந்த பார்க்குற லிங்க்லோ நீங்க அதை பே பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் எப்போ பார்த்தீங்கன்னா 22/8 ஆகஸ்ட் 22 அப்போதான் லாஸ்ட் டேட்டு. அது மட்டும் இல்லாம கடந்த முறை இது வெளியாச்சு இல்லையா, அதாவது 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14 அன்னைக்கு இது பேப்பர்ல கால்குலேட் பண்ணாங்க கடந்த இதுல. அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சீங்களோ அவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அந்த 14/11/2022 அந்த பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சு கடைசியா. அதை பார்த்து யாரெல்லாம் அவங்க அப்ளை பண்ணாங்களோ அவங்க மீண்டும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நீங்க அப்ளை பண்ணி அந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஓகே, படிக்காம நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்றவங்க மீண்டும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த நியூ அப்ளிகேஷனுடைய உங்க அப்ளிகேஷனையும் அவங்க சேர்த்து தான் ப்ராசஸ் பண்றாங்கன்னு போட்டிருக்காங்க. அதனால நீ திரும்ப அப்ளை பண்ணலாம், திரும்ப 500 ரூபாய் நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம் தான் அந்த ஒரு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்க ஃபுல்லா கேப்டன்ல தான் ஃபில்அப் பண்ணணும் அது போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் should be filled black letters using blue or black ink. அதுல உங்களுடைய போட்டோகிராஃப் நீங்க அட்டாச் பண்ணி அதை உங்களுடைய சைன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10th, அப்புறம் நம்மளுடைய டிப்ளமோ பி அந்த மார்க் ஷீட்டு, நீங்கள் படித்த உங்களுடைய அந்த கல்வி சான்றிதழ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸை வச்சு நீங்கள் அனுப்பணும். அந்த அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா த பிரின்சிபல் ஜாயின்ட் டைரக்டர் ட்ரைனிங், தமிழ்நாடு சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஒரத்தநாடு, 614625, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை கவரில் அப்ளிகேஷன் ஃபார் ட்ரைனிங் கோர்ஸ் ஆன் லைசன்ஸ்டு ஃபார் லேண்ட் சர்வேன்னு அனுப்பணும். நீங்கள் சென்ட் பை கொடுக்காங்களா போஸ்ட் அனுப்பணும். பதிவு அஞ்சலில் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். சுட் பி சென்ட் போட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்னு. அது உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ நீங்கள் அப்ளை அதில் உள்ள போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதில் உங்கள் சைன் பண்ணிக்கங்க. சைன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக கேப்டரில் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய
அந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நான் சொன்ன அந்த இதுக்கு அனுப்பிச்சிருங்க. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை வந்து நீங்க எடுத்துக்கங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் இது. இந்த 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 ஃபார்முமே நீங்க tnlandsurvey.tn.gov.in போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய இது இல்ல. இது வந்து அந்த பழைய வந்து ஜிஓ. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கு. ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ட்ரைனிங் குடுப்பாங்க. அதுல வந்து 50 பேர் வந்து சி ஸ்டார்லயும், மீதி 50 பேர் வந்து நம்ம ஒரத்த நாள்லயும் குடுப்பாங்க. அது மாறலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ட்ரெய்னிங் குடுப்பாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 2 மந்த் ட்ரெய்னிங் வில் பி கம்பரைஸ் ட்ரெடிஷனல் சர்வே யூசிங் செயின், கிராஸ்டாக் அண்ட் தியோலைட் அண்ட் மாடர்ன் சர்வே யூசிங் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரானிக் டோட்டல் சிஸ்டம் குடுப்பாங்க. At the last 1 month training in real time project in resurvey, town survey in any one of the district where that's work in progress. அதாவது நம்மளுடைய ரியல் டைம்ல ரீசர்வே ப்ராஜெக்ட் எங்க நடக்குதோ அங்க வந்து உங்களை வந்து உங்களை ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சு யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு லைசன்ஸ் ஃபார் லேண்ட் சர்வேயிங் அப்படிங்கிற ஒரு உரிமை வந்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். 500 ரூபாய் இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். இது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 30,000 ரூபாய். இதுவும் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். நீங்க 30,000 நீங்க அமௌண்ட் பே பண்ணாதான் உங்களை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எக்காரணம் கொண்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டா அவ்வளவுதான் கோர்ஸ் ஃபீஸ். ஸோ இது மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி தகுதி. பிஇ சிவில், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஜியாகிரபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ டெக்னாலஜி, அல்லது டிப்ளமோ சிவில் அல்லது ஐடிஐ, இது மட்டும்தான். ஸோ மொத்தம் 100 பேருங்கிறனால யார் யாருக்கு எவ்வளவு ரேஷியோ அப்படி பார்த்தீங்கன்னா, பிஇ சிவில் முடிச்சவங்க, பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ டெக்னாலஜி இந்த படிப்புகளுக்கு 35% இடஒதுக்கீடும், அதான் ரேஷியோ. இது வந்து கம்யூனிட்டி வரையா இல்லை, ஒன்லி இந்த பிஇ டிப்ளமோ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 50, ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 10, ஆர்மி ட்ரேட் முடிச்சவங்களுக்கு 5. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 100%. அப்ப யாரு அப்ளை பண்றாங்களோ அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் இந்த நேஷனல் ட்ரேட் ஐடிஐலயோ இல்ல ஆர்மி ட்ரேட்ல வந்து யாராவது இந்த 4 பிரிவுகள்ல எந்த குறிப்பிட்ட பிரிவுகள்ல இருந்து அதாவது அதிகமான ஆட்கள் இல்ல அப்படின்னு இல்லை அப்படின்னா டிப்ளமோல இருந்து அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 50 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 100 பேர் அவங்க ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னா அதுல 50 பேர் டிப்ளமோவும், 35 பேர் இந்த பிஇ சிவில், ஜியோ இன்ஃபர்மேட்டிக், எம்எஸ்சி முடிச்சவங்களும், 10 பேர் ஐடிஐ முடிச்சவங்களும், 5 பேர் ஆர்மி ட்ரேட்ல முடிச்சவங்களும் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா அவங்க டிப்ளமோல இருந்தே அவங்க எடுத்து தருவாங்க. அவ்வளவுதான். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து செலக்ஷன் வில் பி பேஸ்டு ஆன் ஹையர் ஓவரால் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா, டிப்ளமோவோ பிஇயோ, அந்தந்த பிரிவுகள்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு. இப்ப பிஇ பாத்தீங்கன்னா 30% இருக்கு. இந்த 35% பாத்தீங்க அப்படின்னா அந்த பிஇல மொத்தமா அப்ளை பண்றாங்க இல்லையா, அவங்கள யார் ஃபர்ஸ்ட் மார்க்கோ அதுல இருந்து 35 பேரை அவங்க கூப்பிடுவாங்க. அப்ப டிப்ளமோனா அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் அப்ளை பண்ணதில்ல, அந்த வந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாரோ அதுல இருந்து 50 பேர்த்த அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. இது ஒன்லி வந்து ஓவரால் பெர்சன்டேஜ் ஒன்லி, ஹையர் ஓவரால் பெர்சன்டேஜ் ஒன்லி. ஸோ மார்க் வச்சு தான் வந்து என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஃபில்அப் பண்ணிட்டு 500 ரூபாய் நீங்க ஃபார்மை ஒட்டி நீங்க அனுப்பணும். ஸோ லாஸ்டா அப்ளை பண்ணவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லைங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து இது பண்ணிருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் ஏன் தாராங்க அப்படின்னா, இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை எதுவும் வழங்கப்பட மாட்டாது. அதை நீங்க முக்கியமா வச்சுக்கணும். நில அளவை உரிமம் பெறுவோருக்கு இந்த வேலை வாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஸோ அதனால இந்த ட்ரைனிங் முடிச்சோடனே நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு முன்னுரிமை எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ப்ராப்பரா அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. டிப்ளமோ சிவில், பிஇ சிவில், எம்எஸ்சி இந்த படிப்புகள் முடிச்சவங்க, அப்புறம் ஆர்மி ட்ரேடு, ஐடிஐ சர்வேயர் ஆர்மி ட்ரேடு, ஐடிஐ சர்வேயர் முடிச்சவங்களுக்கு நீங்க வந்து
இன்ஃபார்ம் பண்ணுங்க. லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 22 அதான் லாஸ்ட் டேட்டு. அது மட்டும் அல்லாம, மீண்டும் சொல்றேன் 14, 11, 22 அதாவது 2022 நவம்பர் மாதம் கடைசியா இந்த கோர்ஸுக்கான அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சு இன்னும் வந்து இங்கேருந்து ட்ரெய்னிங் வராம இருக்கீங்களோ, அவங்க மீண்டும் விண்ணப்பிக்க வேணாம். ஏன்னா, அவங்க விண்ணப்பிச்சவங்களுடைய ஃபார்மையும், இப்ப அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்மோட சேர்த்து தான் பண்ண போறாங்க. நீங்க மேலும் அத விண்ணப்பிச்சு உங்க ரூ. 500 நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது. ஸோ நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒரு கோர்ஸ் தான். லைசென்ஸ்டு லேண்ட் சர்வேயர் கோர்ஸ். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய இந்த படிப்பு வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் டீட்டெயிலா நான் பிடிஎஃப் லிங்க் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணுங்க. 3 மாசம் கோர்ஸு, என்னென்ன இதுல நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்டா பாருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 மாத ட்ரெய்னிங் வந்து இந்த 50 பேரு நம்ம சென்னையில உள்ள சி ஸ்டார் அப்படிங்கக்கூடிய அங்கேயும், அப்புறம் நம்ம தமிழ்நாடு நிலைப்பயிற்சி ஒரத்த நாடுலயும் குடுப்பாங்க. அதான் அவங்க போட்டிருக்காங்க. எங்க ட்ரெய்னிங் குடுப்போம்ங்கிற லிஸ்ட்ட வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம எங்க ட்ரெய்னிங் குடுப்பாங்க அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்தா இருக்கு பாருங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு இளநிலை பயிற்சி நிலையத்தில் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கும், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் நிலளவை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சி ஸ்டார் அங்க வந்து 50 நபர்களுக்கும் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஸோ 150 பேரு, அது 100 பேரா? அது 100 பேரு ஒரு பேத்துக்கு வந்து 100 பேர் பண்றாங்களா? 150 பண்றாங்களான்னு அது கவர்மெண்ட் முடிவு பண்ணக்கூடியது. ஸோ 100 பேருனா 150 பேருனா, இங்க ஒரத்தநாடு இன்ஸ்டிடியூட்ல 100 பேரு, சி ஸ்டார்ல 50 பேர் இருப்பாங்க. அப்படி 50 பேர் 100 பேர் மொத்தமா 100 பேர் அப்படின்னா, இங்க 50 பேரு, சி ஸ்டார்ல 50 பேர் இருப்பாங்க. இதுதான் வந்து இதனுடைய டீட்டெயிலு. ஸோ ட்ரெய்னிங் இங்கே குடுப்பாங்க. யாருக்கு குடுக்குறாங்க? இது வந்து எந்த ஜியோவ பேஸ் பண்ணி இது வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்க இருக்கு. நீங்க பார்க்கணும். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, சொன்ன மாரி தான். வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இன்னொன்னு என்ன முக்கியமானதுன்னா, லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 22 அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.